ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த மிஸ்பிட் ஆஃப் டீமன் கிங் அகாடமி சீசன் 1 எபிசோட் 2. ஆல்ரெடி எபிசோட் 1 அப்லோட் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்தேங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அனோஸ் டீமன் கிங்காக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் அவனை போடுறதுக்காக எதிரில் ஹீரோ கேனன் அப்படின்னு ஒருத்தன் வரான். அவன் அனோஸ் நாங்கள் இப்போ ஒன்று கொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே, நான் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஹியூமன்ஸ் இது கடைசியில் டீமன்ஸும் அழிக்கிறாங்க, கடைசியில் காட்ஸ் எல்லோரையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஹியூமன்ஸுக்கு அப்படி என்ன தான் வேணும்னு தெரில, நாங்கள் அவங்க பேச்சுக்கே போகிறதில்ல. இருந்தாலும் அவங்க தான் டீமன்ஸ் தான் கெட்டவங்க அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்க அப்படின்றான். அதுக்கு அப்படிலாம் இல்லை, எல்லா ஹியூமன்ஸும் கெட்டவங்க கிடையாது அப்படின்றான். இல்லை, அதையும் பார்க்கலாம். நான் இப்போ செத்துடுறேன், நீ வேணா பாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அப்படின்றான் ஹீரோ. அதுக்கு சரி நீங்கள் ஏன் சாப்பிடணும் அப்படின்னா, இல்லை நான் இந்த இடத்துல ஒரு பேரிகார்டு மாதிரி போட்டு வச்சிடுறேன், காட்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நடுவில் அந்த டைமில் சண்டை வராது அப்படின்றான். அவன் பொறுமையாக நடந்து வரான். ஹீரோ கேனன் அவனோட கத்தியை எடுக்கிறான் கையில். அவன் அந்த பேரியரை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் அந்த கத்தியை எடுத்து பொறுமையாக அப்படியே ஹீரோவிட்ட குத்தி அவனோட ஷீல்டை உடச்சி ஹீரோவை குத்துறான். ஹீரோ சாகிறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், 2000 வருஷம் கழித்து நான் பிறப்பேன், அப்போ நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது கேனனும் சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல அப்படியே செத்துறான். அந்த பேரிகார்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஊர் ஃபுல்லாக அது பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக ஹீரோ பிறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க 2000 வருஷம் கழிச்சு. அவங்க அம்மா அப்பாவை கூட அவங்க அப்பா கண்ணு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் அனோஸ் ஓல்டே கோட் அப்படின்றான். உடனே அவங்க சாக்குறாங்க, குழந்தை எப்படி பேசுது அவனே. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் லைஃப்க்கு வராங்க. ஹீரோவோட மிஸ்ஃபிட்டை பார்த்து அவள் கேட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கா மறுநாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹீரோ மீஷா கிட்ட பழைய டீமன் கிங் யார் உனக்கு தெரியுமா அப்படி கேட்டதுக்கு, ஆமாம் அதை நான் சொல்லக்கூடாது அப்படின்றா. உடனே ஹீரோ அவள் தலையில் கையை வச்சு அவளோட மைண்டு மூலமாக பார்க்குறா. அவள் ஹீரோ டீமன் கிங்கோட பேர் ஆவோஸ் டெல்லேகான்றா. ஹீரோ அதுக்குள்ளே என் பேரே மறந்துட்டாங்க பாருங்களேன் இந்த டீமன்ஸ் அப்படின்றான். அவள் எங்களை பொறுத்த வரைக்கும் டீமன் கிங் ஆவோஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றா. அப்போது ஒரு பொண்ணு அவளை கிராஷ் பண்ணிப்பா. அவள் மீஷாவை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறா. உடனே அந்த கிளாஸ் டீச்சர் நான் தான் உங்களோட கிளாஸ் டீச்சர். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் டீம் லீடரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். யார் டீம் லீடராக இருக்கிறீங்களோ அவங்க இந்த ஸ்பெல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவீங்க. சரி, இப்போ டீம் லீடராக இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க சொன்னோடனே ஷாஷா அவள் பேர், அவள் கை தூக்குறா. அப்புறம் நம்மளோட அனோஸும் கை தூக்குறான். அவள் ஒயிட் யூனிஃபார்ம்லாம் கை தூக்கக்கூடாது, ராயல் பிளட்டு கிடையாது நீ அப்படி மிஸ்ஸு சொன்னோடனே, அதையும் பார்க்கலாம் மிஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனோஸ் சொல்கிறான். மிஸ்ஸு சரி நீ என்ன வேணால் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு மிஸ் சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அனோஸ் அதை பார்த்துட்டு, இல்லை இதில் கொஞ்சம் தப்பு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதில் லைட்டாக கையை வச்சு ஸ்பெல்லை லைட்டாக மாற்றி விட்றான். மாற்றினோடனே அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ இது அது மட்டும் இல்லை, இது டபுள் மடங்கு பவர்ஃபுல்லாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே மிஸ்ஸு ஷாக் ஆகிறாங்க. சாலை எதுவுமே சொல்ல முடியல. சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸு சொல்கிறாங்க. சரி அனோஸும் சரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அப்படியே போகிறான். அதுக்கப்புறமேட்டுக்கா மிஸ் எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்கன்ட்டு. அதுக்கு ஷாஷா நான் தான் ஷாஷா அப்படி சொல்கிறா. அதுக்கப்புறம் அனோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க, நான் தான் அனோஸ் பழைய டீமன் கிங் அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கா ஷாஷா அனோஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அவகிட்ட ஓ உன் டீமில் மீஷா இருக்காளா, அவளாம் ஒரு வேஸ்ட்டு, அவளுக்கெல்லாம் பவரே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அனோஸ் பார்க்குறான், என்ன மீஷாவை ஏன் இப்படி சொல்கிற, என் டீமில் இருக்கிற ஒரு மெம்பரையும் ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னானே சாசனை லைட்டாக மிரட்டுற மாதிரி அவரோட டெமானிக் ஐஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அனோஸ் அதை பார்த்துட்டு, ஓ இப்போ தான் உனக்கு டெமானிக் ஐஸே வருதா அப்படின்னு சொல்லிட்டு அனோஸ் அவனோட டெமானிக் ஐஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தோன்னே சாஷா மிரண்டுடுறா. எப்படி இந்த உலகத்துலேயே எனக்கு மட்டும் தான் டெமானிக் ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், கடைசியில் பார்த்தா இவனுக்கு இந்த டெமானிக் ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்கிறா. எல்லோரும் அதை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அனோஸ் இனிமேட்டு இந்த பக்கம் வர வேலைச்சிக்காத அப்படின்னு சொல்கிறா. அவளும் பொறுமையாக கேட்டுன்னு போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளில நடந்து போயின்னுக்கிறாங்க, அனோஸும் மீஷாவும். அப்போ எதில் ஷாஷா நின்று, அனோஸ் நான் உனக்கு சவால் விடுறேன், நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு ஷாஷா சொல்கிறா. அதுக்கு அனோஸ் சரி நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனோஸ் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிடுறாங்க. மறுநாள் ஆகுது. அங்கே கான்ட்ராக்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த குயில் உங்களுக்கு தேவையான கோட்டையை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், ஆப்னண்ட்டோட கோட்டையை வீழ்த்திட்டா எதிராளி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறமேட்டுக்கா எல்லோரும் ஒரு கோட்டை இருக்காங்க. அனோஸ் வந்து 3 கோட்டையை க்ரியேட் பண்ணுறான். அதுக்கு ஷாஷா வந்து இதுல ஒரு ஒன்றே வந்தால் உண்மை, மீதி 2 பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்கிறா. அப்போ அனோஸ் வந்து கெத்தாக அப்படியே நடந்து வராங்க. அதை பார்த்தோன்னே எல்லாம் பயப்படுறாங்க. அவனுக்கு எப்படி தெரியும் இருந்துச்சு சிங்கிளாக நம்ம எல்லோரையும் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா பார்க்குறா. அனோஸ் வந்து அந்த கோட்டையை அப்படியே லைட்டாக அப்படியே தொடுறான் கையில். உடனே அதுக்கப்புறம் அந்த கோட்டையை கையில் தூக்கி அப்படியே மேலே தூக்கி அதை கோட்டையை தூக்கி போட்டுடுறான். உடனே இவங்க எல்லோரும் பயப்படுறாங்க. அந்த மேலே போன கோட்டையை கையில் எடுத்து ஒரே சுற்றி அப்படியே அந்தாண்டி பக்கம் தூக்கி போடுறான். அந்த கோட்டை வந்து போய் இடிந்து பெரிய பூகம்பமாக வந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் செம்ம அடிபட்டுருச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லோரும் இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்மளாம் கடைசியில் ஜெயிச்சு தான் ஆகணும், நம்ம தான் இப்போ நான் தான் இன்னும் டீமன் கிங் லீடராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்கிறா. எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஷாஷா அங்கே பேசுகிறா. அப்படி அவள் பேசினோடனே அவங்க எல்லோரும் சேர்ந்து ஜியோகிராசின்ற பவர்ஃபுல்லான பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜியோகிராசியை யூஸ் பண்ணி அதுலேருந்து வர பாம் எடுத்து இப்போ அனோஸ் மேலே போடுது. அந்த பாம் அனோஸ் கிட்ட அப்படியே பொறுமையாக வருது. அனோஸ் அப்படியே நேராக நிற்கிறான். அனோஸ் ஒரு சின்ன பவர் அந்த பாம் மேலே யூஸ் பண்ணுறான். அந்த பாமே அப்படியே சுக்குநூறாக வச்சு அப்படியே ஆப்போசிட் சைடில் போகுது. ஷாஷா வந்து ஒரு ஷீல்டை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்றா. அவங்க வந்து ஒரு பெரிய நிறைய ஷீல்டாக க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி எல்லாத்தையும் தாண்டி அந்த பாம் அவங்கக்கிட்ட நோக்கி வருது. அந்த இடமே அப்படியே வெடிக்குது. அவங்க வந்து அப்படியே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஷாஷா அப்படியே கீழே இறங்கிடுறா. அவள் இறங்கிட்டு இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னால் தோல்வி ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்ல என்ன அனஸ் நீ தோல்வி ஒத்துட்ட, நம்மளோட கான்ட்ராக்ட் படி நீ இப்போ என்னோடய டீமில் சேரணும் அப்படின்னு சொல்கிறான். நான் உன் டீமில் சேரணுமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் நீ என் டீமில் சேரணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொன்னேன். கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே மீஷா வந்து ஷாஷாவை தூக்கி விட்டு உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஷாஷா சரி எனக்கு எதுவும் ஆகலை, நம்ம கான்ட்ராக்ட் பற்றி நான் அவங்களோட டீம்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்கிறா. இப்போ அவங்க வந்து எல்லோரும் ஒரே டீம் ஆகிட்டாங்க. அப்போ ஷாஷா கேட்குறா எதனால் என்னை உன் டீமில் சேர்க்கணும் ஆசைப்பட அடிக்கிறேன்னு, உன் கண் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்து அவனை வந்து கண் வந்துட்டு அப்படி கேட்குறாங்க. அப்போ அங்கே ஷாஷா வந்து என்னென்னு பார்த்து என்ன அதுக்குள்ளே 2 பொண்ணு இட்டுனாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக பேசி சிரிச்சுன்னுங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஷாஷாலாம் டின்னர் சாப்பிட்றா. அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா நினைக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக அங்கேருந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க இருக்கும்போது ஷாஷா கேட்குறா அனோஸ் கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு மீஷா கிட்ட கேட்டோடனே அனோஸோட நல்ல மனசை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமே அனோஸ் வந்துட்டான். அனோஸ் கிட்ட வந்து மீஷா வந்து இங்கே வாய் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம 2 பேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஷாஷா வந்து என்ன குசு குசுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை பாய் அனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறா. அப்போ வந்து மீஷா உள்ளே போயிடுறா. ஷாஷா அங்கே நின்று அனோஸ் நீ இன்னைக்கு பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ் அப்படி சொன்னேன். எதுக்கு அப்படின்னு அனோஸ் கேட்குறான். நீ என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அப்படி சொன்னேன். அதுக்கெலாம் என்ன இப்போ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து சரி என்னை உன் டீமில் சேர்த்துக்கினேன் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொன்னேன். இனிமேட்டு யாரையும் ஏமாத்தாத அப்படி சொன்னேன். சரி அப்படின்னு சொல்கிறா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பை கைஸ்.